மெஜஸ்டிக் சிக்கன் 2 கிலோ 5 கிலோ செய்கிறதுக்கு தெம்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சட்டுன்னு காலி ஆகிடும். அப்புறமா வீட்டில் சண்டை தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கன் பிரஸ்ட் எடுத்துகிட்டு நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகா பொடி, காஷ்மீரி மிளகா பொடி, ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சோள மாவு, ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மெஜஸ்டிக் சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜூஸியான மெஜஸ்டிக் சிக்கன் ரெடி. எங்கள் வீட்டில் இது செஞ்சு பத்தலைங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.